ஏபிசிடி என்ற ஒரு பாதை இருக்குது. இது ஒரு கிடைப்பாதை. இதுல வந்து ஏபி, பிசி, சிடி ஆகிய புள்ளிகளுக்கிடையே சமமான தூரம். ஆகவே இதோட லென்த்ன்றது வந்து என்னவா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா சேம். ரைட். அப்ப இந்த தூரங்கள் வந்து சமனாக இருக்கின்றது. அதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம். ஏபி சிடி ஒராய்வு உள்ளது. இதுல வந்து ஒராய்வு இருக்குது. ஒராய்வு குணகம் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஒராய்வு குணகம் வந்து இதுல வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏபி ரைட் சிடியில ஒராய்வு இருக்குது. ஒராய்வு குணகம் பூஜ்ஜியம் அற்றது. பாதை பிசி ஒப்பமானது. இதுல வந்து ஒரு ஆய்வு இல்லை. பிசியில ஒரு ஆய்வு இல்லை. ஏயில் 4 கிலோகிராம் திணிவு துறொலியில் வைக்கப்பட்டுள்ளது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கிடை விசை 12 நியூட்டன் பிரயோகிக்கப்பட்டது. துறொலியில் துறொலி பிக்கு வந்த பின்னர் இந்த 12 நியூட்டன் விசை அகற்றப்பட்டது. பாதை சிடிக்குள் புகுந்ததும் டி என்ற புள்ளியில அது ஓய்வுக்கு வந்தது. பாதை உராய்வுள்ள பகுதியில் இயக்கம் விடுபட்ட போது துறொலியின் மீது தாய்க்கப்பட்ட உராய் விசை எப்பவுமே உராய் விசை இயக்கம் வலப்பக்கம் நோக்கி இருந்தால் உராய் விசை இடப்பக்கம் நோக்கி இருக்கும். அப்ப இது வலப்பக்கம் நோக்கி இருந்தா இது இடப்பக்கம் நோக்கி இருக்கும். இடப்பக்கம் 4 நியூட்டன் இதுல தொழிற்படுது. சரிதானே? அப்ப ஃபர்ஸ்டா கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ஏயில் இருந்து டி வரை ட்ரொல்லியின் இயக்கத்தின் இயல்பை குறிப்பிட்டு அந்த அட்டவணை ஒன்று போட்டிருக்கலாம். சரியோ? இதுல வந்து கேட்கப்பட்ட ஆன்சர்ஸ் வந்து இதுக்கும் இதுக்கு தான் கேட்டிருக்கிறான். 1 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். எப்படி ரைட் சீரான வேகம் அமர்முடுகள் சீரான என்றது வந்து தேவையில்லை. அமர்முடுகள் என்றாலே ஓகே. ரைட். அப்ப என்னண்டு இது நடக்க போகுது. ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த லென்த் இந்த லென்த் இந்த லென்த் இந்த 3 லென்த்தும் ஈக்குவல் என்று சொல்லி சொல்றார். அப்ப நான் இந்த 3 லென்த்தும் ஈக்குவல் என்று சொல்லி சொன்னால் நான் இதுல சைட்ல எழுதுவேன். இடப்பெயர்ச்சி ஏபி ஏபி ஈக்குவல் இடப்பெயர்ச்சி டிசி ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி சிடி. இந்த 3 இடப்பெயர்ச்சியும் எனக்கு என்னவா இருக்குது? சமனா இருக்கு. அதே நீளம். இந்த இடத்திலையும் இந்த இடத்திலையும் உராய்வுகள் உண்டு. அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறேன். மியூ உராய்வு குணகம் பூஜ்ஜியமற்றது. இங்கேயும் மியூ உராய்வு குணகம் பூஜ்ஜியமற்றது. இங்க மியூ பூஜ்ஜியம். உராய்வு குணகம் இங்கே இல்லை. ஆகவே உராய்வு விசை பூஜ்ஜியம். சரிதானே? உராய்வு விசை என்றது உராய்வு குணகம் தர சொல்வன் மறுதாகும். ரைட். இப்ப எனக்கு விளையில் விசை கண்டன வலப்பக்கம் இது வலப்பக்கம் 12 நியூட்டன் வலப்பக்கம்.
இடப்பக்கம் 4 நியூட்டன். அப்ப விளையில் விசை ரெண்டு விசையையும் ஒன்றுல இருந்து ஒன்று கழிச்சா சரி. அப்ப விளையில் விசை 8 நியூட்டன். அப்ப வலப்பக்கம் நோக்கி 8 நியூட்டனோட ஒரு பொருள் ஒன்று என்ன செய்ய போகுது, இயங்க போகுது. 8 நியூட்டனோட இயங்கும். அப்ப இது விசை இருக்குது, திணிவு இருக்குது. ஆகவே எஃப் சமன் எம்ஏ போட்டோம்னா எஃப் சமன் எம்ஏ போட்டோம்னா எஃப் 8 நியூட்டன், திணிவு 4 இன்டு ஏ. இதுல என்னன்னா ஏ தான் காணணும். அப்ப ஏ என்றது 600 என்றது சுருக்கினா ரெண்டு வரும். சரியா? சுருக்கினா ரெண்டு வரும். இப்ப இது 2 மீட்டர் செகண்ட் -2, 2 மீட்டர் செகண்ட் -2. அப்ப 600 என்ன செய்யுது, 2 மீட்டர் செகண்ட் -2 இயங்க போகுது. அப்ப இதுக்கு ஏயிலிருந்து பிக்கு போறதுக்கு 600 2 வேகத்தோட போகுது. இந்த பி என்ற பாயிண்ட்ல இந்த ட்ராலி வாரணி என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா இந்த 12 நியூட்டன் விசை அகற்றப்படுது. பியில உராய் விசை இல்லை, அப்ப 4 நியூட்டனும் இல்லை. அப்ப என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா, இதில் ஒரு வெலோசிட்டி ஒன்று இவருக்கு இருக்கு. விசைன்றது ரெண்டு பக்கம் இப்ப அகற்றப்பட்டுட்டு, இப்ப அவர் வேர்டிங்ல சொல்ற 12 நியூட்டன் விசை புள்ளி பியில வந்தோன்னா அகற்றப்படுது. அவற்ற வார்த்தை பிரயோகத்துல அவர் சொல்ற விஷயம் என்ன, இந்த துரொல்லி இதுல வருது, இந்த துரொல்லி இதுல வாரணி 12 நியூட்டன் விசை அகற்றப்பட்டுட்டது. அதே சேம் டைம் 4 நியூட்டன் விசை இதுல சொல்றான் என்ன வேர்டிங்னா, பிசி ஒப்பமானது, ஒரு ஆய்வு குணகம் இல்லை. அப்ப இதுல 4 நியூட்டன் விசை அகற்றப்படுது. ஆகவே 4 நியூட்டனும் இல்லை, 12 நியூட்டனும் இல்லை. ஆனா இந்த ஆர்முடுகள் காரணமாக இதுக்கு ஒரு வேகம் உண்டு இருக்கு. அந்த வேகத்தோட என்னடா இது டைம் தெரியாத அப்ப வேகத்தை காணல. அது ஆரம்ப வேகம் 0, ஓய்வுல வலிக்கிற 0, ரைட்? மீட்டர் செகண்ட் -1, மீட்டர் செகண்ட் -1, ஓய்வுல இருந்து வலிக்கிறது. இப்ப வி டைம் சொல்ல இயலாது, டப்பேச்சு தெரியாது, ரைட்? அப்ப ஒன்னும் சொல்லு, ஒரு கதையும் கதைக்கு சரிதானே? வி என்ற வெலோசிட்டியோட என்ன செய்ய போறார், இப்ப மூவ் பண்ண போறார். விலையில் விசை இல்லை, விசை 0. ஆகவே ஒரு பொருள்ல விலையில் விசை 0 இருக்கிற பொழுது ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்விலேயே இருக்கு. சீரான வேகத்துல இயங்குற பொருள் சீரான வேகத்திலேயே என்ன செய்ய போதும், இயங்க போதும். நியூட்டன்ஸ் லோ. ஆகவே இது என்ன செய்யும், இப்ப சீரான வேகத்திலே இயங்கும். சரியோ? இது இப்ப சீரான வேகத்திலே என்ன செய்ய போதும், இயங்க போகுது. இப்ப இயங்கி கொண்டு வந்து இப்ப இதே வெலோசிட்டி வியோட இப்ப என்ன செய்ய போற, இந்த பாயிண்ட்டுக்கு வார, புள்ளி சிக்கு வார. புள்ளி சிக்கு இந்த துரொல்லி வந்தால் புள்ளி சி டு டி இது ஒரு ஆய்வு விசை. சி டு டி ஒரு ஆய்வு விசை. சி டு டி ஒரு ஆய்வு விசை என்று சொல்லி சொன்னா அங்க என்ன நடக்கும், திருப்பி இந்த 4 நியூட்டன் விசை என்றது இதுல இயக்கத்துக்கு எதிராக
இது வலப்பக்கம் இயங்கி கொண்டு வந்தா இதுல ஒரு 4 நியூட்டன் விசை ஒரு ஆய் விசை தொழிற்பட போகுது. இப்ப 4 நியூட்டன் விசை இப்படி இடப்பக்கம் நோக்கி தொழிற்பட வலிக்கு பிடிச்சது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா ரைட் இயக்கத்துக்கு எதிரா ஒரு விசை தொழிற்படுற நீளம் அதன் வேகம்ன்றது குறைஞ்சு கொண்டு வரும். Right? ஓரலகு நேரத்தில் ரைட் அது செல்லுகின்ற ரைட் அந்த இடப்பேச்சு வந்து குறைய போகுது. ஓரலகு நேரத்தில் ரைட் அதன் வேகம் வந்து குறைய போகுது. வேகம் குறைகிறதால ரைட் அதன் ஒவ்வொரு செகண்ட்லயும் அதன் இடப்பேச்சு என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப ரைட் என்ன நடக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா இதை அமர்முடுகளுக்கு உட்படும். இதுல ஏன் அவன் அமர்முடுகள் என்று அதாவது கொடுத்தவன் என்றால் இதுல வந்து இயக்கம் சார்பா எந்த ஒரு விசையும் இல்லை. இயக்கத்தை எதிர்க்கும் வண்ணமாக ஒரு ஆய் விசை 4 நியூட்டன் இருக்கு. ஆனா புள்ளி சியில ஒரு வெலோசிட்டி ஒன்று இருக்கும். அந்த வெலோசிட்டி இந்த ரைட் எதிர் விசை காரணமாக அது என்ன நடக்கும்? அந்த வெலோசிட்டி படிப்படியாக ஒவ்வொரு செகண்ட்லையும் குறையும். அப்ப அமர்முடுகளுக்கு உட்பட்டு புள்ளி டியில் என்ன செய்யுது? ஓய்வுக்கு வந்தது என்ற பாவிக்கும். அப்ப இதுக்கு என்னென்ன ரீசன் என்று சொல்லி தெரிஞ்சிருக்க வரும். சரிதானே? அப்ப தற்சமயம் இப்ப பி ஏயிலிருந்து பிக்கு ஆர்முடுகளுடன் சென்றது. ஏயிலிருந்து பிக்கு ஆர்முடுகளுடன் சென்றது. அப்ப என்ன ரீசன்? ரைட் அதாவது 12 நியூட்டன் விசை கிடையாக பிரயோகிக்கப்பட்டது. அதற்கு எதிரான 4 நியூட்டன் விசை ஒராய் விசையாக தொழில். விளையில் விசை 8 நியூட்டன். அப்ப இந்த பக்கம் விசையின் பெருமன் கூடவோ அந்த பக்கம் தான் இயக்கம் நடக்கும். பிரயோகிக்கப்படுற விசை கூட 12. ஆகவே விளைவில் விசை 8 அது இந்த இயக்கம் சார்பாக நடக்கும். அப்ப விளைவில் விசை இருக்குது 8 நியூட்டன், திணிவு இருக்குது, அப்ப 6 முடுகள் இருக்கும். ஆகவே 6 முடுகளுடன் இயங்கியது A to B என்று எழுதலாம். பிறகு B to C ஏன் சீரான வேகம் என்ற ஒரு காரணம் கேட்கிற நேரம் நாங்கள் எழுதலாம். B to C புள்ளி பியில் இருந்து சி வரையும் உராய்வு அற்ற மேற்பரப்பு ஒப்பமான மேற்பரப்பு. ஒப்பமான மேற்பரப்பு என்று சொல்லி சொன்னா ரைட் அங்க உராய்வு குணகம்ன்றது என்னவா இருக்கும்? 0 இருக்கு. ஆகவே அதுல வந்து உராய்வு விசையும் இல்லை, பிரயோகிக்கப்பட்ட விசையும் அகற்றப்பட்டாச்சு. அப்ப விளையில் விசை என்றது இப்ப என்னவா இருக்க போகுது? 0 இருக்க போகுது. விளையில் விசை 0 இருக்கிற பட்சத்துல அதாவது விளைவில் விசை 0 இருக்கிற பட்சத்துல ஓய்வில இருக்கிற பொருள் ஓய்விலேயே இருக்கு, இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும். அதாவது நியூட்டன் ஃபர்ஸ்ட் லோ. அப்ப இதுல நீர் சீரான வேகம் என குறிப்பிட்டதற்குரிய நியூட்டனின் விதி இதுக்கு அமைவாக காணப்படும். இதுல நீங்க சீரான வேகம் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க. V2C வந்து சீரான வேகம் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க. அவன் அடுத்த கேள்வி கேட்கிறான், இது வந்து எந்த நியூட்டன் விதிக்கு அமைவாக நீங்கள் இதை சீரான வேகம் என்று தாரீங்கள் அந்த கேள்விய அடுத்த கேள்வியா கேட்கிறான்டா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லோ. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லோ என்ன சொல்லப்படுது? சமநிலைப்படுத்தப்படாத விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கும் பொருள் ஓய்விலேயே இருக்கும். அதே வேளை இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும். சமநிலைப்படுத்தப்படாத விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி தெரியும். சமநிலைப்படாத ஒரு விசை ஒன்று நான் பிரயோகிச்சா என்ன நடக்கும்? அந்த பிரயோகிச்சா சமநிலைப்படாத விசை ஒன்று பிரயோகிச்சா அது ஒரு நாளும் ஓய்விலை இருக்காது, சீரான வேகத்துல இயங்காது. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல ஓய்வில் இருக்கிற பொருள் தொடர்ச்சியா ஓய்விலேயே இருக்கும், இயங்குற பொருள் தொடர்ச்சியா இயங்கிக் கொண்டே இருக்கும். இதுக்கு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லோ தான் காரணம் என்றதை நான் இதுல மென்ஷன் பண்ணி காட்ட வேணும். மற்றது இதுவே நாம அமர்முடுகுதண்டா ரைட் இதுக்கு இயக்கம் சார்பா ஒரு விசையும் இல்லை, இதுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு வெலோசிட்டி இருக்குது. இங்க பியிலையும் சியிலையும் ஒரே வேகமாக தான் இருக்கு. புள்ளி பியிலையும் சியிலையும் v மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணா v மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ண வேற வெலோசிட்டி நாங்க மென்ஷன் பண்ணல. அதுல விளைவு விசை இல்லாத
இதுல அதே வெலோசிட்டி v தான் இங்கேயும் வரப்போகுது. இந்த v மீட்டர் செகண்ட் மைனஸ் 12 சொல்லி சொன்னா இதுல நீ அந்த ஒரு ஆயுச தாக்கு, இதுல நீ அந்த ஒரு ஆயுச தாக்கு 4 மீட்டர். ஆகவே இந்த வெலோசிட்டி ஒவ்வொரு செகண்ட்லயும் குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப இதுல வார நேரம் அது திருப்பியும் ஓய்வடையும். ஆகவே இது அமர்ந்திருப்பது. அப்ப புள்ளி B யிலிருந்து புள்ளி C வரை சீரான வேகத்தில் இயங்கி புள்ளி Cக்கு வந்ததும் ஒப்பமற்ற மேற்பரப்புக்குள் உள் நுழைவதால் அதில் எதிர் இயக்கத்துக்கு எதிராக 4 நியூட்டன் உராய் விசை தொழிற்படும். எனவே பொருளின் வேகம் ஒவ்வொரு செகண்டிலும் குறைவடைந்து செல்லும். புள்ளி Dயை அடைந்ததும் அது ஓய்வடைகின்றது. எனவே அவ்வியக்கம் என்னவாக இருக்கும்? அமர்முடுகள். இதுல ஆர்முடுகள், சீரான ஆர்முடுகள் வந்து கொடுக்கக்கூடாது, அமர்முடுகள். அதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. இதுல அமர்முடுகள் என்று கொடுத்தாலே ஓகே, அமர்முடுகள் என்று கொடுத்தா சரி. இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்துருக்கலாம். ரைட். அடுத்தது ஏயில் இருந்து டி வரைக்கும் துரொல்லியின் இயக்கம் சார்பான வேக நேர வரைவை வேக நேர வரைவு என்று சொல்லி சொன்னோம். எங்களுக்கு தெரியும் நோமல வேக நேர வரைவுல வந்து படித்திறன் என்பது 600 இதுல வந்து ஒரு விடி கிராஃப் இருக்குது. இது வந்து YH மீட்டர் செகண்ட் மைனஸ், இதுல டைம் செகண்ட். உண்மையா B வர்சஸ் T என்று நாங்கள் வேக நேர வரை, வேகம் எதிர் நேர வரை, V வர்சஸ் T, வேகம் எதிர் நேரம். உண்மையா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஆர்முடுகள் ஆர்முடுகள் சமன் வேகமாற்றம் தர நேரம் V இன்டு T என்று எழுதுவோம். சரிதானே? இந்த V ஓவர் T என்று எழுதுவோம். ரைட். V ஓவர் T இல்ல ஸ்லாஷ் யூஸ் பண்ணி. ரைட். இப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு V ஈக்குவல் டு A இன்டு T என்று வருது ஈக்குவேஷன். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல நான் இவரை நான் y axis இவர் வந்து எனக்கு x axis. ஆகவே இவர் தான் எனக்கு படித்திறன். சரியோ? அப்ப ஆக்சலரேஷன் ஆர்முடுகள் தான் எனக்கு படித்திறன். சரிதானே? இதுல நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்.
இது right, okay. இதே மாதிரி இதுலயும் ஒரு லைன் இருக்குது. எனக்கு இது வந்து 4 செகண்ட், இது வந்து வெலோசிட்டி 8. இப்ப எனக்கு இவ்வளவும் 8, இவ்வளவும் 4, இது இவ்வளவும் எனக்கு 4, என்னடா இது 0, இது இவ்வளவு இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமம். ஆகவே இது எனக்கு 8. ஆகவே இதுல நான் 2 மெத்தட்ல இதை செய்யலாம். இதுல நான் ஒன்று என்ன செய்யலாம்னு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு இந்த படித்திறன் தானே ஆறுமுடுகள்னு நான் டிஃபைன் பண்ணினேன், வரையறுத்தானே. இப்ப படித்திறன் ஆறுமுடுகள்ட்டேன். அப்ப இதுல வந்து நான் சும்மா வைக்கிறேன். இதுல ஒரு ரைட், இதுல ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன். ரைட், இப்ப இதுல நான் எடுக்கிற ஆங்கிள் தீட்டாண்டா, இதுல நான் எடுக்கிற ஆங்கிளும் என்ன வேறு தீட்டா வேறு. ஏனண்டா இது ரைட் நேர்கோடு. மற்றது உண்மையா நாங்கள் right, இந்த மெத்தட் பழைய சிலபஸ். ஃபர்ஸ்டா நான் என்னோட சிலபஸ்ல இருக்கிற மெத்தட் வச்சுக்கணும். ஆறுமுடுகள், இறுதி வேகம், ஆரம்ப வேகத்தின் நேரம். உண்மையா இறுதி வேகம்ன்றது எனக்கு 8, ஆரம்ப வேகம்ன்றது இங்க 0, டைம்ன்றது எனக்கு 4. ஆகவே ஆறுமுடுகம்ன்றது 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 மீட்டர் செகண்ட் -2 -2 2. ரைட், ஏனண்டா இதுக்கு மீட்டர் செகண்ட் -1 கீழே செகண்ட், இந்த செகண்ட் மேலே அழகு போடுற நேரம் செகண்ட் -2. அப்படித்தான் அந்த ஆறுமுடுகளுக்குரிய அழகு வரும், மீட்டர் செகண்ட் -2. இப்ப எல்லா புள்ளியிலையும் இந்த படித்திறன்ன்றது சேம், அதே சேம் டைம். நான் இப்ப இதை எம் என்று வைக்கிறேன். படித்திறன்ன்றது எப்பவுமே tan தீட்டாக்கு சமம். இது உங்களோட சிலபஸ்ல இப்ப பாவிக்க இயலாது. tan தீட்டா, tan தீட்டான்றது உங்களுக்கு தெரியும், எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் 8/4. அதே 2 மீட்டர் செகண்ட் -2. இதை நீங்க எம்சிக்யூ பாவிக்கலாம். செகண்ட் பார்ட்டுக்கு இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ண வேண்டாம். ஆன்சர்ஸ் செக் பண்ணி பார்க்கறதுக்கு எம்சிக்யூல யூஸ் பண்ணுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் செகண்ட் பார்ட்ல இதை எழுத வேண்டாம். இது ஓல்ட் சிலபஸ், இது நியூ சிலபஸ். இது வந்து நீங்க பிறகு ஓ லெவல்ல திரோண கணிதம் படிச்சா பிறகுதான் இந்த tan தீட்டான்றது எதிர்பக்கத்தின் அயற்பக்கம்ன்றது விளங்கும். இப்போ 10ல் வந்து இந்த சிலபஸ் உங்களுக்கு ரைட் மேத்ஸ்ல இல்லை. சரி, இப்போ ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் இதுல இவ்வளோத்தையும் தான் நான் ஸ்கெட்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ இதே மாதிரி இன்னொன்றையும் நான் யோசிக்கிறேன். இதுல வந்து நான் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இதே மாதிரி தான் வரும். இதுல நான் ஹாஃப் பாயிண்ட் எடுத்தாலும் இதுல 2, இதுல 4 2 மீட்டர் செகண்ட் -2. அப்ப இப்படி ஒரு கிராஃப் ஒன்று வந்துச்சுது, இப்படி ஒரு கிராஃப் ஒன்று வந்துச்சுதாங்க. இது சீரான ஆர்முடுகள், சீரான ஆர்முடுகள். இப்படி வந்தா சீரான அமர்முடுகள். வளைய வார நேரம் தான் அது படித்திறன்
மாறிக்கொண்டிருக்கும். ஆகவே அதை சீரான என்ற வார்த்தை நாங்கள் பாவிக்க இயலாது. இதே இடப்பெயர்ச்சி நேர வரைவிற்கும் இப்படி ஒரு நேர்கோடு வந்தால் அது சீரான வேகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல வந்து பிக்கும் சிக்கும் துரொலியின் இயக்கம் ரைட் ஏ டு டி வேகநீள விரைவு கட்டது. வேகநீள விரைவில் இதுல வந்து நாங்கள் இலவர் இடப்பெயர்ச்சி தரையில் நேரம் தரையில் இப்ப நாங்களா பர்மட்டா ஒரு கிராஃப் கொண்டுக்கிறதுனா சரி. அப்ப வேகம் நேரம் ஆர்முடுகள்ன்றது எங்களுக்கு தெரியும். ரைட் இப்படி கிராஃப் வரும். ஏனென்றா கூன் கோணமா இருக்கணும். எக்ஸ் அச்சுக்கு எப்பவுமே எக்ஸ் அச்சுக்கு கூன் கோணமா இருக்கணும். படித்திறன் பிளஸ் என்றாகும். படித்திறன் பிளஸ் என்றாகும். விதிகோணமா இருக்கும் எப்பண்டா படித்திறன் மைனஸ் என்றாகும். எக்ஸாக்டுக்கு அது சமாந்தரமா அமைகிற பட்சத்துல அதோட படித்திறன் பூஜ்ஜியம். சீரான வேகம் அங்க வந்து ஆர்முடுகள் பூஜ்ஜியம். ஆர்முடுகள் பூஜ்ஜியம். இது வந்து அமர்முடுகள். ரைட். ஆகவே ஏ மைனஸ் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அதனால இது கூர்கோணமா இருக்கும், இது விரிகோணமா இருக்கும், இது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா இருக்கு. சரிதானே? இல்ல இந்த டைம் அதுகளை கன்சிடர் பண்ணிக்கிற நேரம் கிராஃப் வந்து ரைட் உண்மையா ரைட் அது அந்த வித்தியாசப்படுத்தி காட்டும். ஆஹ் இது பெர்மனண்டா தான் நான் இருக்கு இது இருக்கும். இதுல டைம் அதில் கன்சிடர் பண்ண இல்லை. ஓகே. டைம் அதில் கன்சிடர் பண்றேன்னு சொல்லிதுன்னா இப்போ இது ஆர்நூடுகள்ல இயங்குது. தூரங்கள் சமம் தானே. தூரம் இந்த தூரம் இந்த தூரம் இந்த தூரம் சமம். இதுக்கு ஒரு விளைவில் விசை இருக்கு. இது ஆர்நூடுகளோட இயக்குதுன்னா ஏலேருந்து பிக்கு ரைட் வாரது. ஓகே. ரைட் வி டு சி என்றா சீரான வேகத்தில் போகுது. ரைட் கொஞ்சம் ரைட் டைம் வந்து என்ன நடக்கும் ரைட் எடுக்கும். ஆனா ரைட் அதுல ஒன்றுமே வர அதை பற்றி ஒன்றும் கதைக்கு இடப்பெயர்ச்சியை தந்தாலாவது இடப்பெயர்ச்சியை வச்சுக்கொண்டு டைம் இதுல போட்டு கீறலாம். ரைட் எடுக்க ஏயிலிருந்து பி ரைட் சமனற்ற விசை என்னன்னு கேட்டிருப்பாரு. 8 நியூட்டன் ஆல்ரெடி கண்டுட்டோம். சரி. அடுத்த கேட்டிருக்கிறார் 600, அதுவும் ஆல்ரெடி கண்டுட்டோம். இது பாசிட்டிவ்ல வருது. அதனால கிராஃப்ல ரெண்டு படித்திறன் பிளஸ்ல வருது. இது +2. சும்மா இதுல ரைட் ஒரு டைமை கன்சிடர் பண்ணி போட்டு வேகத்தை கண்டவன்டா அந்த வேகம் இதுல இருக்கு. சொல்லுங்க. இந்த வேகம் இதுல இருக்கும். மற்றது இது அமர்முடுகள். ஆர்முடுகளை காண்ற நேரம் எப்பவுமே ஏ மைனஸ் இ மைனஸ் யூ ஓவர் டி. இதுல வெலோசிட்டி என்றது 0. இது 0. ஆகவே இறுதி வேகம் 0. இறுதி வேகம் 0. ஆகவே ஏ என்றது மைனஸ் யூ ஓவர் டி. ஆகவே ஏ என்றது மைனஸ். ஆகவே படித்திறன் மைனஸ். அப்ப விதிகோணத்திலாம் வரும் கிராஃப் ஏ மைனஸ் யூ ஓவர் டி. அடுத்தது ஒரு கடையில வந்து
ரைட் தராசு யூஸ் பண்றான். 1 கிலோகிராம் சீனி இங்க யூஸ் பண்ணி இருக்கிறார். இங்கேயும் அதே வெயிட்ட கொடுக்க வேண்டும் சமநிலைப்படுத்துறது. சரிதானே? ரைட். மற்றது இதுல வந்து இது சீரான வேகமண்டலிக்கிறாருக்கு, இது அமர்முடுகள் என்றாலே ஓகே. என்னண்டா இங்க அவர் ஆர்முடுகள் என்று தனி எழுதி இருக்கிறார், அதனால சீரான வேர்ட் பாவிக்கணும் அவசியம் இல்லை. இது ரைட். மற்றது இதுல அழகு இல்லாட்டி மார்க்ஸ் இல்லை. இதுல அழகு யூனிட் போட்டு இருக்கிறார். சமன்பாடு ஃபர்ஸ்ட் அழுதவும். ரைட். இதுல என்னென்ன விஷயம், சமன்பாடு ஃபர்ஸ்ட் எழுதி புறா பிரதியிட்டு புறா இது வளத்துக்கும் 1 மார்க்ஸ், இது வளத்துக்கும் 1 மார்க்ஸ், ஓவரால் 2 மார்க்ஸ். சமன்பாடு எழுதி பிரதியிட்டதுக்கு 1 மார்க்ஸ், பிறகு அழகோட விட கொடுத்ததுக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் இருக்கும். அடுத்தது இது வந்து இந்த தராசு சமநிலையில இருக்கணும்னா இதுக்கு இப்போ 1 கிலோகிராம்னா இது 10 நியூட்டன். அப்ப இங்கேயும் 10 நியூட்டன் விசை நிறைய கொடுப்போம். அப்ப இது 1 கிலோகிராம். இது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த தராசின் வெயிட் வந்து 3 கிலோகிராம் என்றா 30 நியூட்டன். எஃப் நிறை m இன்டு ஜி. நாங்கள் அந்த வெயிட்ட இந்த மேஷ என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணணும் என்னத்துக்கு, நியூட்டனுக்கு. அப்ப 30 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2ன்றது 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2ன்றது 1 நியூட்டனுக்கு சென்று. ஆகவே 30 நியூட்டன். 30 நியூட்டன் விசை ஆல்ரெடி இங்கே தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல ரெண்டிலையும் வெயிட் இல்லாட்டி 30 நியூட்டன் விசை இந்த விலையில தாக்கும். சேம் டைம் இதுல 10 இதுல 10, ஆகவே 50 நியூட்டன் விசை இந்த இழுவையில இருக்கும். ஒரு மொத்த விற்பனை கடையில ஒரு தராசு ஒன்று பாவிக்கிறான். ரைட். அதாவது நிலத்தோட ஃபிட் பண்ணி ஒரு தராசு ஒன்று பாவிக்கிறான். இதுலதான் இந்த வெயிட்ட கொடுக்குறார். இதுக்கு வந்து இந்த விசை திருப்பம் என்ற ஒரு விஷயம் பாவிக்கப்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் யூனிட் முதலாவது கொஷின் வந்து ரைட். ஒன்று யூனிட் 2 நேர்கோட்டு இயக்கம். இதுல நியூட்டன் விதிகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்குது. ரைட். அப்ப உராய்வு விசை. அப்ப யூனிட் 4 யூனிட் 5 யூனிட் 2 4 5 3 யூனிட் சேர்ந்ததுதான் இந்த கொஸ்டின். ரைட். 1 2 3 வரைக்கும் இது வந்து ரைட். விசைண்ட அடுத்த போகும்போது கிரேட்டர்ல வந்து யூனிட் 9 11 12. ஒன்று வந்து விசை திருப்பம் ஒன்று இருக்கு. அடுத்தது விசை திருப்பம் ஒன்று இருக்கு. அடுத்தது விசை சமநிலை ஒன்று இருக்கு. சரியா? விசை திருப்பம், விசை சமநிலை. அடுத்தது விளையில் விசை. விளையில் விசை என்பது யூனிட் 9. சரியா? விசை திருப்பம் யூனிட் 11, விளையில் விசை யூனிட் 12. இவ்வளத்தையும் சேர்த்துத்தான் அடுத்த பி பார்ட் கொஸ்டின் போகுது. இதுல இந்த இமேஜஸ் பார்த்தா ரைட்.
இது ஒரு இமேஜ். இது ரைட், இது ஒரு இமேஜ். இப்ப எங்களுக்கு தெரியும் இது வந்து கிளாக் வைஸ். சரியா? ஃபோர்ஸ் வந்து இந்த 50 நியூட்டன்ன்றது கிளாக் வைஸ். சரிதானே? கிளாக் வைஸ். ரைட். இது இப்படி வாரது, இப்படி வாரது, இது ஆன்டி கிளாக் வைஸ். இதுல ஒரு விசை இருந்தா இதுவும் கிளாக் வைஸ். நான் இதை ஒவ்வொரு கலர்ஸ் ஆகும். இது கிளாக் வைஸ். இது கிளாக் வைஸ். இல்ல இல்ல, இது ஆன்டி கிளாக் வைஸ். இது ஆன்டி கிளாக் வைஸ். இது ஆன்டி கிளாக் வைஸ். ரெட்டால போறோம் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ். இதுதான் கிளாக் வைஸ். ஓகே. இதுல ஒன்று இருந்தா கிரீனால போகும். இதுல ஒரு 5 நியூட்டன் விசை இதுவும் கிளாக் வைஸ். இது கிளாக் வாய்ஸ், இது ஆன்டி கிளாக் வாய்ஸ். அப்ப நாங்கள் இப்ப ஒரு விசை வந்து நாங்கள் முதலாவது இனங்காண வேணும். இதுல இந்த தூரங்களோட இந்த இது ஒரு புள்ளி, இது ஒவ்வொன்று ஒரு புள்ளி, ரைட்? இது வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இதுல இந்த திருப்பங்கள் காண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். right? அப்ப இதுதான் ஓண்ட புள்ளி என்றால் இந்த ஓண்ட புள்ளியை வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் திருப்பங்கள் காண்றது? சரிதானே? Right. இந்த டயக்ராம்ல வந்து நாங்கள் வடிவ ஒரு விஷயத்தை படிக்கலாம். என்னண்டா இப்ப இது வந்து நாங்கள் இப்ப இதுல எடுக்கிற விஷயங்களை நான் திருப்பி ஒரு நான் சொல்றேன். இதுல வந்து நான் இது எல்லாத்தையும் கிரீனா தானே போட்டேன். இது இது ஃபர்ஸ்ட் இது வந்து ரைட் எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த போகுது. விடஞ்சுழி, இது விடஞ்சுழி. சில விஷயங்கள் எழுதுறது கரைச்சல் கிரீனா இருக்கிறதெல்லாம் விடஞ்சுழி என்று வச்சுக்கிட்டாங்க. கிரீனா விடஞ்சுழி. உடன்சுழி, இதுவும் உடன்சுழி. எல்லாமே இது எல்லாமே ஆன்டி கிளாக்வைஸ். இதுல ரெட்டா இருக்கிறதெல்லாம் வலஞ்சுழி, கிளாக்வைஸ். நான் ஒரு லைன் ஒன்று அடிக்கிறேன். Right. இது வந்து ஒரு சும்மா வெப்பம். அஞ்சு நியூட்டன்.
Right. இப்ப நான் இதை நான் இது வளைஞ்சுழி தானே, இந்த வளைஞ்சுழிய ரைட் ஓகே, இது வளைஞ்சு. இப்ப இதை நான் பாயிண்ட் ஒன்று எடுக்கிறேன். ஓ பற்றின திருப்பத்துக்கு ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுக்கிற நேரம் எப்பவுமே, இப்ப நான் சும்மா ஒரு தூரத்தையும் குறிப்பிடுறேன். ரைட், அதே நேரம் எங்களுக்கு இது வந்து ஒரு காவிக்கணி. இப்ப எனக்கு வந்து இப்ப நான் அடுத்த நாள் தானே இது வந்து ரைட் இடஞ்சுழி வந்து சாரி இடஞ்சுழின்னா ரைட் இது கிளாக் வைஸ், இந்த கிளாக் வைஸ் வந்து இது நெகட்டிவ் சைன் காவிக்கணி வெட்டுதா, இது வந்து பாசிட்டிவ் சைன். இடஞ்சுழி பாசிட்டிவா இருக்கும், வலஞ்சுழி நெகட்டிவா இருக்கும். அப்போ ஓ பற்றின திருப்பத்துக்கு நான் ஒன் டைம் சும்மா எடுக்கணும். இப்போ 25 தர x1 இது பாசிட்டிவ் கண்டா 50 இது x 50 தர இது x2ன்றது நெகட்டிவா இருக்கு. இந்த தூரம் நெகட்டிவ், இது இவ்வளவு நெகட்டிவா இருக்கு ஓ பற்றின. சரி, அப்ப இது சேம் டைம் இதுவெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி எழுதுறேன். இது ரெண்டு எனக்கு என்னவா இருக்க போகுது, பாசிட்டிவா இருக்க போகுது. அப்ப நான் விடாம இலக்கு எழுதிக்கணும். 10 இதுவும் ஒரே தூரம் மாதிரி தெரியல. அப்ப நான் சும்மா எடுக்கிறேன் x3 பாசிட்டிவ் 15 x4 பிறகு இதுல வச்சனா அந்த நேஞ்ச், அப்ப அது ரைட் எனக்கு நெகட்டிவ். அப்ப ரைட் தானே, ரைட். அப்ப -5 x5. இப்படிதான் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அப்ப இந்த லென்த்தை நான் ஃபர்ஸ்ட் டிஃபைன், இதை நான் என்ன எடுத்தேன்னா இதை நான் x1 எடுத்தேன்னா கலர்ஸை சேஞ்ச் பண்ணி போகும். இதை நான் x2 எடுத்தேன்னா இதை நான் x3 எடுத்தேன்னா இதை நான் x4 எடுத்தேன்னா இதை நான் x5 இந்த தூரத்தை நான் x5 எடுத்தேன் நான். ரைட், அப்ப இது வந்து இடஞ்சுழி, சரியா? கிளாக் வைஸ்ன்றது இடஞ்சுழி, அது பாசிட்டிவ். வலஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ் அது நெகட்டிவ். அப்ப ஓ பற்றின இதுல வந்து ரைட் அதன் செங்குத்து தூரம் இன்டு ஃபோர்ஸ். அப்ப இதுல ரைட் அத விசை திருப்பம் என்று சொல்லி சொன்னா ரைட், ரைட் நான் அதை எம்மண்டு வைக்கிறேன். விசை திருப்பம் என்றது விசை தர செங்குத்து தூரம், செங்குத்து தூரம். இதான் இந்த ஃபார்முலா. ரைட், அப்ப இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஓ பற்றின திருப்பத்துக்கு
right? Anti-clockwise positive, clockwise negative, right? அப்ப இதுல பாசிட்டிவ் நெகட்டிவா பார்த்துட்டு ஈக்குவேஷன்ஸை போட்டு போட்டு வெளியே கொண்டு போகிறது கண்ணோட மற்றபடி பைசா ஸ்ட்ராங் இல்லை, ரைட்? இதுல இதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்ல வருது. இப்ப இதுல ரைட், இப்ப ஓ இதுல பி என்று எடுக்கிறாருன்றா ரைட், இப்படி இது சுழறுது, ரைட்? ரொட்டேஷன் இப்படி இருக்குது, ரெண்டு சொல்லுங்க. இது clockwise, சரியா? இப்படி வார, சரியா? ஓகே, இது இப்படி வரும், ஆன்டி கிளாக்வைஸ், சரியா? ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். அப்போ இப்ப நான் இந்த ஈக்குவேஷன் எப்படி அவர் எழுதியிருப்பார், பி பற்றின திருப்பத்துக்கு என்று எழுதி, ஒன்றை பாசிட்டிவாகவும் ஒன்றை நெகட்டிவாகவும் எழுதியிருப்பார், சரிதானே? இப்ப அவர் இதை பாசிட்டிவா எடுக்கிறார், இதை நெகட்டிவா எடுக்கிறார். அப்ப இது எழுதுற நேரம் எழுதுறார் F2 L2 minus F1 L1. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், இது வந்து இங்கே வரும், இது வந்து இங்கே வரும். அப்ப ரைட், ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு எழுதிவிட்டா சரி, அவ்வளோதான். பெருசா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கொஷனுக்கு போவோம். இதுல கணக்கு ஒன்றும் இல்லை. ஒரு இதுல வந்து ஒரு பக்கத்துக்கு 50 கிலோகிராம், இது 5, இங்கே 100, அப்ப இங்கே ஏன் இது என்னன்னு சொல்லிக்கோங்க. அப்போ ஒரு கடையில வந்து இப்ப 50 கிலோகிராம் இங்கே தூக்கி போட்டா இங்கேயும் 50 கிலோகிராம் தராசு படிய வைக்கும். அது உண்மையா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சிக்கலான விஷயம். அப்ப இங்க 50 வச்சு இங்க 50 வச்சா அது உண்மையா ஹேண்டில் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம். ஒரு 100 கிலோகிராம் 150 இருக்க வேண்டி வந்து அப்புறம் தராசு படி 100 கிலோ வைக்கும். அதிலும் பார்க்க என்ன செய்யலாம், இப்ப இங்க வெயிட்ட கூட்டினா அதுக்கு ஒப்போசிட் சைட் வந்து லென்த்தை கூட்டுது. ஏனென்றா இது ஒரு ஆள் கிளாக் வைஸ்ல சுத்தினா இன்னொரு ஆள் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த போறாரு. ஓ பற்றிய திருப்பத்துக்கு ஒரு ஆள் கிளாக் வைஸ் இன்னொரு ஆள் ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப எதிர் எதிர் பக்கத்துக்கு போயிடும். அப்ப இங்க வெயிட்டை கூட்டிட்டு இங்க லென்த்தை கூட்டிடும். இங்க என்ன ரைட் படியோ அந்த படிக்குரிய இது வந்து குறைவா இருக்கும். அப்ப என்ன கம்பலான்னு சொல்லிக்கணும், இன்ச்ச லென்த்தை குறைவா யூஸ் பண்ணிக்கொண்டு இன்ச்ச லென்த்தை கூட யூஸ் பண்ணினா சரி. ஆகவே இங்க 50 கிலோகிராம், அப்ப விசை திருப்பம் என்ன, ரைட்? விசை தர செங்குத்து தூரம். அப்ப 50 5 சென்டிமீட்டர் என்றா சென்டிமீட்டரா மீட்டரா மாத்துறதுக்கு என்ன செய்யும், 100ஆல பிரிக்கும். அப்ப 25 நியூட்டன் மீட்டர், 25 நியூட்டன் மீட்டர். இனி எம் சார்பாடுது சொல்லி கோவம் எடுக்கிறாங்க. எம் என்ன, எம் என்றா எம் இன்டு ஜி, எஃப் இன்டு டி என்றா தெளிவு தானே இது, எம் இன்டு ஜி. இதுல எம் இன்டு ஜி. அப்ப
விசைக்கு பதிலா எம் இன்டு ஜியை போட்டு டிக்கு பதிலா என்ன செய்திருக்கிறார் 10 மீட்டர் என்று போட்டிருக்கிறார். 10 மீட்டர் என்று போட்டிருக்க கூடாது, சின்ன மிஸ்டேக் இருக்கு. 100 சென்டிமீட்டரா மீட்டரா மாத்த என்ன செய்யும்? 100ஆல பிரிக்கும் 1 மீட்டர். ஸ்லாஷ் பண்ணி 10 போட்டுக்கிறாங்க. என்ன ரீசன்? ஸ்லாஷ் பண்ணிட்டு 10 தானே போட்டுக்கிறாங்க. ஏன் அப்படி போட்டுக்கிறாங்க? 10 மீட்டர்ஸ் ஸ்லாஷ் பண்ணி போட்டுக்கிறாங்க. அது அதை ஒட்டி இன்ட்டு பெருக்கல் அடையாளம் பெறும். விசைக்கு பதிலா எம் இன்டு ஜியை பாவிக்கலாம். என்னடா ஜி என்றது ஒரு ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன், அவன் தெராட்டியும் யூஸ் பண்ணலாம். எம்ன்றது அவன் தந்தவன். அப்ப எப்படியோ விசை திருப்பம் வந்து எம் சார்பா எழுத சொல்லி கேட்கிற நேரம், இந்த எம் சார்பா எழுத சொல்லி கேட்கிற நேரம் கிராவிட்டிக்கல் ஃபோர்ஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். அது அவன் தந்தா தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நாங்களா எடுத்து யூஸ் பண்ணிட்டு போகலாம், ரைட்? ஆகவே இதுல எஃப் இன்டு டி தான். எஃப்க்கு எம் இன்டு ஜியை யூஸ் பண்ணு. இந்த டிகடா 100 இன்டு 100 100 ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர். அலாமாத்தன் செய்யாம போட்டா ஆன்சர் போயிட்டு எம் இன்டு ஜி இன்டு 1. இனி என்ன முதல் தெரியுனா 25 ஹண்ட்ரட்டா இங்க ரைட் எம் இன்டு 1 போட்டு கிடக்குது. அவர் சில இதுல எம் இன்டு 1 போட்டுருக்காரு. எம்ன்றது அவர் திணிவண்டு தந்திருக்கு, எம் திணிவண்டு தந்திருக்கிறார். இதுல ஒரு மிஸ்டேக் வரப்போகுது. எம்ன்றது அவர் திணிவண்டு தந்திருக்கிறார். ஆகவே 25 நியூட்டன் மீட்டர் எம் இன்டு ஜி 10 தர 9. இதுக்கு இப்பதான் இது நியூட்டன் பட்டுப்படும், இது மீட்டர். யூனிட் வைஸ் வந்து விலை எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து யூனிட் வைஸ் ஈக்குவலா இருக்கும், சும்மா பாவிக்கிறாதானே. இதுல அவர் எம் இன்டு 1 போட்டிருக்கார். அப்படி போட்டா இந்த கிலோகிராம் தனியே கிலோகிராம் தான் வரும். டான்சரின் படி இந்த கிலோகிராம் ரைட். இங்க 1 மீட்டர் கிலோகிராம் மீட்டர் நியூட்டன் மீட்டருக்கு ஈக்குவலாண்டா பச்சை பிள்ளை என்னன்றது அவனுக்கு 1 கிலோகிராம் இன்டு 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இன்டு 1 மீட்டர். அப்போதான் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ன்றது நியூட்டனுக்கு ஈக்குவலா வரும். 1 மீட்டர்ன்றத இந்த யூனிட் இந்த 2 யூனிட்டையும் கவர்னும், இந்த யூனிட் இந்த யூனிட்டை கவர்னும், ரைட்? ஆகவே எம்ன்றது வந்து 2.5. இதுல சரியா இருக்கு, விட சரியா வந்திருக்கு. எம்ன்றது 2.5 கிலோகிராம் வந்து சரியா வந்திருக்கு. ஆனால் இதுல இந்த 10ன்றது இதுதான் விட்டுட்டார். 25 நியூட்டன் வந்து எழுதி இருக்கிறார். ஸ்டெப்ஸை சரியா எழுதி காட்டாட்டியும் அவங்கள ஓடலாம். ஸ்டெப்ஸை சரியா எழுதி போட்டு ஆன்சர் சரி. இதை வந்து விட்டலாம், ஏன்னாண்டா இதுல 10 போட்டு காட்டலாம். இது பாருங்க, இது 2.5 கிலோகிராம் யூஸ் பண்ணி நான் என்ன செய்திருக்கிறேன், 50 கிலோகிராம் வெயிட்டை நான் அளக்கிறேன். 2.5 வந்தா இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த லென்த். லென்த்தை கூட்ட 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 இதுல நான் படிக்க பாவிக்கிற வெயிட் வந்து இன்னும் குறையும். இன்னும் ஒரு 25 சென்டிமீட்டரை கூட்டி விட்டா இன்னும் வெயிட் குறையும். இன்னும் 50 சென்டிமீட்டரை கூட்டினா தராசு படி வந்து இன்னும் லெஸ் ஆகும். சரிண்ணா? ரைட். அடுத்தது அதான் ரைட். ஒன்று வந்து திணிவை நிறுப்பதற்கு தட்டுத்தல. இது என்ன என்ன இந்த இந்த அதிலும் பார்க்க இது அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்? இந்த தெராசை காட்டிலும் இந்த தெராசு என்ன அட்வான்டேஜ்ன்றதான் கொஸ்டின். திணிவை அளக்கிறதுக்கு வந்து மிகச்சிறிய நிறைப்படி காணும், மற்றது கையாளுவது இல்லை.
இதுக்கு என்ன ஆன்சர்ஸ் போட்டிருக்காருண்டா யூனிட் போட்டதுக்கு இதுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டிருக்கார், இதுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டிருக்கார், இதுக்கு ஒரு மார்க்ஸ், இது ரெண்டுக்கும் தனித்தனி ஒரு மார்க்ஸ். டோட்டல் இதுக்கு 7. சரி, அப்போ பி பாட்டுக்கு 7, ஏ பாட்டுக்கு 8, டோட்டல் 15 மார்க்ஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொஷின் 4வது ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 15 மார்க்ஸ். சரி, பட் என்ன பாருங்க